இரண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கேன்டா அமுக்கத்தின் அலகு. இது அமுக்கத்தின் அலகு வந்து பொதுவான ஒரு கேள்வி. அமுக்கத்துக்கான சமன்பாடு வந்து விசையங்கள் தொடுபிறப்பு. விசையின் சர்வதேச அலகை பார்த்தோம்னா நியூட்டன். விசைக்கு வந்து F = m/a. m வந்து கிலோகிராம் மீட்டர்/செகண்ட் -2. ஆறுமுடுகளின் அலகு மீட்டர்/செகண்ட் -2. இது வந்து சர்வதேச அலகு இல்லை. இந்த சர்வதேச அலகு நியூட்டன். எனவே இந்த விடையின்படி விசைக்கு நியூட்டன், கீழே பரப்பு கேட்டிருக்கு. பரப்பண்டைக்கு குறுக்குவட்டு பரப்பை கொடுக்கணும். மீட்டர்ன்ற ஸ்கொயர்ட் பரப்பு இதை நீங்கள் கவனிக்கணும் முடிவா. ஸோ இந்த மீட்டர் ஸ்கொயர்ட் வந்து மேலே போகுது. ஸோ நியூட்டன் மீட்டர் -2 வரும் விட ரெண்டாவது விட. இந்த கேள்வியில் நீங்கள் மனதாலேயே செய்யலாம் இலகுவாக. அடுத்து நாங்கள் மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். மூன்றாவது கேள்வி, ஹைட்ரஜன் அணுக்களும் ஆக்சிஜன் அணுக்களும் 2:1 என்ற விகிதத்தில் சேர்ந்திருக்கும் உயிரியல் மூலக்கூறுகளின் வகை. முதலாவது சொல்லியிருக்கிறோம் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டுகளுக்கு 2 கொண்டு தான் இருந்திருக்கு. அடுத்தபடியும் பார்ப்போம் இலிப்பிட்டுக்கள். இலிப்பிட்டுக்களில் வந்து 2 கொண்டை விட கூட இருக்கிற மூலக்கூறுகளும் காணப்படும். ஸோ அங்கே கட்டாயமண்டு சொல்லியிருக்கிற படியா கட்டாயமண்டு இந்த வசனத்தில் வரையில் அவங்களோட கூற்றின்படி அப்படித்தான் இருக்குது. 2 கொண்ட விகிதத்தில் சேர்ந்திருக்கும். ஸோ இதில் வந்து இலிப்பிட்டுகளை எடுக்க இயலாது. அடுத்த புரதங்களை பார்த்தோம்னா புரதங்களில் கார்பனோட ஹைட்ரஜன் அமைன் என்பன இருக்கிறதால அது வேறுபட்ட கூட்டங்களை கொண்டிருக்கும். ஸோ அதுவும் வராது. அதேமாரி நீக்குளிக் அமிலத்தை பொறுத்தவரையில் நைட்ரஜன் உப்பு, பொஸ்பேட்டு கூட்ட மூலங்கள் அப்படி கணக்க வகைகள் காணப்படும். ஸோ அதுலேயும் வந்து 2 கொண்ட வீதத்தில் காணப்படாது. ஒன்று கூட இருக்கலாம், இல்லாட்டி குறைய இருக்கலாம். ஸோ சரியான விட வந்து மூன்றாவது கேள்விக்கு ஓராவது விட கார்போஹைட்ரேட். சரி, அடுத்து நாலாவது கேள்வியை பார்ப்போம். நாலாவது கேள்வியில் என்ன சொல்லியிருக்கேன்டா, அணுக்கள் தொடர்பாக தரப்பட்டுள்ள சரியான கூற்றை தெரிந்தெடுக்க. எல்லா மூலக அணுக்களினதும் கருவில் நியூட்ரன்கள் உள்ளன. எல்லா மூலகம் அண்டைக்க சில மூலகங்களில் வந்து நியூட்ரன்கள் காணப்படாது. அப்படி பார்த்தீங்கன்னா இலத்திரன் எடுத்துக்கொண்டீங்கன்னா -1 0 நிலையமைப்பில் காணப்படும். ஸோ அப்படி வந்து சில இதுக்கு நியூட்ரன்கள் இருக்காது கருவில். இரண்டாவது கூற்று சொல்லியிருக்கு எல்லா அணுக்களினதும் கருவில் உள்ள நியூட்ரன்களினதும் புரோத்தரங்களின் எண்ணிக்கை சமம். அதாவது புரோத்தரன் ப்ளஸ் நியூட்ரன் எண்ணிக்கை தானே திணிவண்ணா வரும். ஸோ அங்கே வந்து அப்போ அந்த கூற்று பிழை, சமனாக வராது. நியூட்ரன்களின் எண்ணிக்கையும் புரோத்தரன் எண்ணிக்கையும் சமனாக வராது. வெவ்வேறு மூலகங்களின் இரு அணுக்களின் அணு எண்கள் சமனாக இருக்கலாம். இப்போ வெவ்வேறு மூலகத்தின் இரு அணுக்களின் அணு எண் சமனாக இருக்காது. வெவ்வேறு மூலகத்தின் இரு அணு எண்களும் வேறுபட்டதாக தான் காணப்படும். ஒரே மூலகம்ன்றால் சமனாக இருக்கும். அந்த கூட்டு தான் நாலாவது சொல்கிறாங்க. ஒரே மூலகத்தில் வேறுபட்ட திணிவன்கள் உள்ள அணுக்கள் இருக்கலாம். அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், சமதானி. சமதானி என்ற என்ன, ஒரே மூலகத்தில் வேறுபட்ட திணிவன்களை கொண்ட அணுக்கள் இருக்கலாம். கார்பன் 6 அதே மாதிரி கார்பனில் வந்து வேறு மூலங்கள் இருக்குது. கார்பன் 6 இருக்குது. அப்படி வேறு இருக்குது. அஞ்சாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, பின்வரும் தாவர இழையங்களில் சிக்கலான நிலை இழையம் எது? முதலாவது தாவர இழையத்தை பார்த்தோம்னா தாவர இழையங்களை வந்து 2ஆக வகைப்படுத்தும். ஒன்று பிரி இழையம், இரண்டாவது நிலை இழையம். பிரி இழையத்தில் முதலாவது வந்து உச்சி பிரி இழையம், பக்க பிரி இழையம், இடைபுகுந்த பிரி இழையம்.
அதே மாதிரி நிலையிலத்தை எடுத்துக்கொண்டோம்னா அதை வந்து நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று எளிய நிலையிலையம், இரண்டாவது சிக்கலான நிலையிலையம். எளிய நிலையிலயத்தை மூன்றாக வகைப்படுத்துவோம். ஒன்று புடைக்கல விளையம், இரண்டாவது ஒட்டுக்கல விளையம், மூன்றாவது வல்லருக கலவழியம். அதேமாதிரி சிக்கலானதை ரெண்டாக வகைப்படுத்துவோம். ஒன்று கால், உரியம். இந்த கேள்வி வந்து ஒரு இலகுவான கேள்வி தான். இப்போ அதன்படி பார்த்திங்கன்னா பின்வரும் தாவர விளையங்களில் சிக்கலான நிலையிலியம். சிக்கலான நிலையிலியம் இது கால் தான் இருக்குங்க. இதன்படி காலம் உரியம் தான் வரும். சரி, நாங்கள் வந்து அடுத்து வந்து 6வது கேள்வியை பார்க்கணும். விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் பொதுவான சில கேள்விகளும் இங்கே தரப்படும். நேரடியாக பிரயோகிக்கிற மாதிரி இப்போ கேள்விகளை குறைச்சி எங்களை யோசித்து செய்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் இப்போ கூட வருது. அப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி 6வது கேள்வி. ஒரு உலோக கடத்தியினூடாக மின்னோட்டம் செல்வதற்கு பங்களிப்பு செய்யும் துணிக்கை. இதில் வந்து ஒரு உலோக கடத்தியினூடாக மின்னோட்டம் செல்வதற்கண்டேக்க நீங்கள் நார்மலாக பேசிக்கில் இந்த 7ஆம் ஆண்டுலேருந்து படிக்கிறீங்க. இந்த ஒரு மின்னோட்டம் அப்படியான விஷயங்கள் 6ஆம் ஆண்டுலேயே பேசிக் கொண்டு போடுவாங்க. 7ஆம் ஆண்டில் வருது அந்த அதுகள் எப்படி செய்கிறது இப்பெல்லாம் வருது உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மின்னோட்டம் பாயிறதுக்கு வந்து இலத்திரன்கள் கட்டாயம் தேவை. இப்போ ஒரு இலத்திரன் பாயிற திசைக்கு இலத்திரன் இந்த திசையில் பாயுதுண்டா அதற்கு எதிரான திசையில் தான் மின்னோட்டம் பாயும். ஸோ இது வந்து ஒரு அடிப்படையான கேள்வி, தியரி வைஸ் கேள்வி மாரி. ஸோ இதில் வந்து விட வந்து இலத்திரன்கள். அடுத்து வந்து நாங்கள் 7வது கேள்வியை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இரசாயனவியல் சார்ந்த கேள்வியாக இடம்பெற்றிருக்கு. இதில் வந்து 7, 8 ஆகிய வினாக்கள் பின்வரும் இரசாயன சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டவை.